Good evening to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த alternating group A4 has no subgroup of order 6. இதுக்கு வந்து நம்ம proof கொடுக்க போறோம். So alternating groupனா நமக்கு தெரியும்தானே A4ங்கிறது என்னது collection of even permutation in SN S4 ரைட்டா அதில் ஆக்சுவலாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். ஓகே 1 2 3 3 சைக்கிள்ஸ் வந்து மொத்தத்தில் தான் 8 இருக்கும். 1 3 2 இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம். 1 3 2 1 2 4 1 4 2 1 3 4 1 4 3 2 3 4 2 4 3. ஸோ 3 சைக்கிள்ஸ் ஈவன் பெர்முட்டேஷன் தானே 2 டிரான்ஸ்போசிஷன் எழுதிக்கலாம். இது 8 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு, மொத்தம் 12 வரணும். இன்னும் 2 பேர் யாருன்னா ஐடென்டிட்டி ஒரு ஆள் சேர்த்துக்குவோம். இன்னொன்று 2 சைக்கிள் ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள் 1 2 3 4 1 3 2 4 ஒருத்தன் 1 4 2 3 ஓகேங்களா. இந்த இந்த லாஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் இதை சேர்த்தாச்சுன்னா கிளைம் 4ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கிளைம் 4ங்கிறது இந்த இந்த லாஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கும், அது கிளைம் 4. இதுக்கு அது வந்து இதுக்கு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஓகேவா நோட்டு. ஓகே இப்போ இந்த A4ல் வந்து இப்போ என்னென்னா இதான் ப்ரூஃப் இதான் A4 எழுதியிருக்குமா. இப்போ இதில் வந்து ஆர்டர் 6ல் எந்த ஒரு சப் குரூப் இல்லைன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓகே ஸோ A4 ஹேஸ் ஆக்சுவலாக பொதுவாக ஏஎன்னு எடுத்தாச்சுன்னா அதில் கண்டிப்பாக என்னது 3 சைக்கிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா. எல்லா 3 சைக்கிளுமே ஏஎன்னில் இருக்கும் ஜென்ரல். ஓகேங்களா. எல்லா 3 சைக்கிளும் ஏஎன்னில் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ A4 ஹேஸ் all the 3 cycles in SN S4. பொதுவாக என்னென்னா ஏஎன் என்ன எழுதிக்கலாம். ஏஎன் ஹேஸ் ஆல் 3 சைக்கிள் இன் எஸ்என்னு கூட எழுதிக்கலாம். n greater than or equal to 2 3க்கு மேலே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்லா எஸ்என்னில் உள்ள எல்லா 3 சைக்கிளுமே ஏஎன்னில் இருக்கும் ப்ரொவைடட் n is greater than or equal to 3. இங்கே 4 தானே இப்போது. ஓகே இப்போ அதெல்லாம் என்னது இதுதான் என்னது தே ஆர் 1 2 3 மேலே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. 1 3 2 1 2 4 1 4 2 1 3 4 1 4 3 2 3 4 2 4 3. ஸோ இதான் என்னது அந்த 8 3 சைக்கிள்ஸ் இன் A4 as well as S4. ஓகே இப்போது நான் என்ன பண்ணணும்னா சப்போஸ் இதை நான் ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் A4 has a subgroup of order 6 நான் எடுத்துக்கிறேன், நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அதை கட்சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்டர் ஆஃப் கட்சி வந்து 6 நான் எடுத்தாச்சு. இது ஒரு சப்குரூப் ஆர்டர் 6லேருந்து இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா. ரைட். இப்போ இருக்குன்னு எடுத்தாச்சுன்னா இந்த எல்லா 3 சைக்கிளும் இந்த கட்சியில் இருக்காது. ஏன்னா இது மொத்த எலமெண்ட்ஸே 6 தான். ஓகேங்களா. ஸோ அதை எழுத போகிறோம். கட்ச் therefore கட்ச் cannot contain all these 3 சைக்கிள். இந்த எல்லா 3 சைக்கிள் 1 2 இருக்கலாம், எல்லா 3 சைக்கிளும் இருக்காது. ஓகேங்களா. ரைட். இப்போ அதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். லெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு A, B, C 3 சைக்கிள் பிலாங்ஸ் டு A4ல் இருக்கும். பட் ஏ வந்து அந்த ஆல்ஃபா வந்து கட்சியில் இல்லாத மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லா 3 சைக்கிளும் இருக்காது தானே. ஸோ அந்த இல்லாத ஒரு 3 சைக்கிள் இதை எடுத்துக்கிறோம். எடுத்தாச்சா. சரி கட்சியில் இல்லாத மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா. அது வந்து A4ல் இருக்குது, கட்சியில் இல்லாத மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே இப்போ இது 3 சைக்கிள் தானே. இப்போ இதோட ஆர்டர் வந்து 3 வந்துடும். ஸோ ஆர்டர் 3னா இது வந்து ப்ரைம் நம்பர்னால ஒரு சப் குரூப் எடுக்கலாம். அது கேன்னு எடுத்துக்கிறேன். இஸ் ஜென்ரேட்டட் பை ஆல்ஃபா.
இதுக்கு ஃபார்முலா வந்து ஆல்ஃபா என் என் பிலாங்ஸ் டு என் இன்டீஜர் போடுவோமா, போடும்போது என்ன வந்துடும் இ ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா கியூப் வந்து ஐடென்டி ஆர்டர் 3ங்கிறதுனால இட் ஹாஸ் 3 எலமெண்ட்ஸ். இது ஒரு சப் குரூப் யாருக்குன்னா A4க்கு, சப் குரூப் ஆஃப் A4. இப்போ ஆல்ரெடி ஒரு இது ஆர்டர் 3ல் இருக்குது, இங்கே ஆர்டர் 6ல் ஒரு சப் குரூப் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிட்டோம். ரைட்டா? இப்போ என்னன்னா, இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ண போகிறோம் டு ப்ரூவ். இந்த ஆல்ஃபா இருக்கா, ஆல்ஃபா வந்து கட்சியில் இல்லை, அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர்டுக்கு வந்து கட்சியில் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு கட்சின்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிலாங்ஸ் டு கட்சியில் இருக்குது நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் கட்சின்னு எடுத்துட்டேன்னா அதை பிலாங்ஸ் டு கட்சி, ஏன்னா கட்சிங்கிற சப் குரூப், கட்சிசியா சப் குரூப் ஆஃப் A4. அப்போ க்ளோசர் ஆக்சியம் ட்ரூவாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா பவர் 4 பிலாங்ஸ் டு கட்சின்னு வந்துடுமா? ஆல்ஃபா பவர் 4ன்னு அர்த்தம் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு கட்சின்னு வந்துருச்சா? இட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் டு ஆல்ஃபா டஸ் நாட் பிலாங்ஸ் டு கட்சி, கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சு. எதனால் வந்துச்சுன்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு கட்சின்னு எடுத்தேன். therefore ஆல்ஃபா ஸ்கொயர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு கட்சி. ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா ஆல்ஃபா கட்சியில் இல்லை அண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர்டும் கட்சியில் இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரைட். இப்போது கட்சி இன்டர்செக்ஷன் கே என்ன வரும்? கட்சி இன்டர்செக்ஷன் கே என்ன வரும்? ஃபுல்லாக கேல வந்து 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இ வந்து எல்லா சப் குரூப்லேயும் இருக்கும். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து கேல இருக்குது, கட்சியில் இல்லை. அப்போது 2 காமன் எலமெண்ட்ஸ் வந்து இ மட்டும்தான், ஐடென்டிட்டி மட்டும்தான், சிங்கிள்டன் இ. என்ன ரீசன்னா இந்த அர்த்தம், இ இஸ் த ஒன்லி காமன் எலமெண்ட் கட்சி அண்ட் கே. இந்த ஆல்ஃபா வந்து இந்த கட்சியில் இல்லை, அதனால் இன்டர்செக்ஷனில் இருக்காது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போது நமக்கு ஒரு இது ரிசல்ட் தெரியுங்களா? இப்போ கட்சி கேங்கிறது 2 சப் குரூப்ஸ் அப்படின்னா இந்த ரிசல்ட்டு ஆர்டர் ஆஃப் கட்சி கே, ஆர்டர் ஆஃப் கட்ச், ஆர்டர் ஆஃப் கே, ஆர்டர்னு எழுதக்கூடாது, ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ஆர்டருங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது சப் குரூப்பு. இது கட்சி கேங்கிறது சப் குரூப்புடைய சப்செட்டு. ஓகேங்களா? அது எப்போது சப் குரூப் ஆகுமா? கட்சி கே இஸ் ஈக்குவல் டு கே கட்ச் இப்படி வந்துச்சுன்னா, கட்சி கே இஸ் ஈக்குவல் டு கே கட்ச்னு வந்துச்சுன்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கட்சி கே இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துப்போம் பொதுவாக. இல்லையா? ஆக்சுவலாக கட்சும் கே சப் குரூப்பு, கட்சி கே சப் குரூப்பு. கட்சி கே வந்து let கட்ச் அண்டு கே பி 2 subgroups of G, then கட்சி K is equal to KH if and only if கட்சி K is a subgroup of G. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இது ஈக்குவலிட்டி இல்லாமல் வராது. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல நான் வந்து கார்டினாலிட்டி யூஸ் பண்ணுறேன், ஆர்டர்னு யூஸ் பண்ணல. இது சப் குரூப், அதனால் ஆர்டர் யூஸ் பண்ணுறேன். ஆர்டர் ஆஃப் கட்ச் இன்டர்செக்ஷன் கே. ரைட். இப்போ ஆர்டர் ஆஃப் கட்சியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 6ன்னு எடுத்திருக்கோம். ஆர்டர் ஆஃப் கேல 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 18 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் இப்போ வந்து என்னது, இதில் எவ்வளோ 24 எலமெண்ட்ஸ் இருக்குமா? 12 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் ஆர்டர் ஆஃப் A4. அப்போது என்ன ஆச்சுன்னா கட்சி கேயோட கார்டினாலிட்டி ஆர்டர் ஆஃப் A4, இதோட கார்டினாலிட்டி அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? therefore it's a subset. ஸோ இது வந்து சப்செட். இட் இஸ் ஏ கான்ட்ராடிக்ஷன் டு கட்சி கே இஸ் ஏ சப்செட் ஆஃப் A4. ஸோ இது கான்ட்ரடிக்ஷனை கொடுக்குது. ஏன்னா இதை விட இங்கே எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வந்துருச்சு. சாரி, இங்கே அதிகமாக வந்துருக்கு. சரி. ஸோ இங்கே எனக்கு அதிகமாக சப்செட்டில் வந்து எனக்கு அதிகமாக எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ இது வந்து கான்ட்ரடிக்ஷனை கொடுக்குது. ஸோ தர்ஃபோர் அவர் அசம்ப்ஷன் இஸ் ராங். ஸோ அவர் அசம்ப்ஷன் இஸ் ராங். என்ன அவர் அசம்ப்ஷன்? எதனால? இந்த இது எடுத்ததுனால. therefore A4 has no subgroup of order 6. ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன், A4ஓட எல்லா டிவைஸருக்குமே சப்குரூப் இருக்கும் அதர் தென் 6. ஓகேங்களா? ரைட். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ப்ரூஃப் கூட. இதே மாதிரி நான் S5லேயே நான் கொடுக்கலாம். சரி, A5லே இருக்கேன்.
A5ல கொடுக்கலாமா? A5 has no subgroup of order 30. ஸோ இது ஈஸியான ப்ரூஃப் தான். என்ன ரீசன்னா, சப்போஸ் எடுத்துக்கிறேன், சப்போஸ் A5 has a subgroup H of order 13 எடுத்துக்கிறேன். அப்போ என்ன இண்டெக்ஸ் எடுத்துக்கலாமா? இண்டெக்ஸ் FG இண்டெக்ஸ் H. இப்போ A5 இண்டெக்ஸ் H. இப்போ இதோட கார்டினாலிட்டி வந்து 60யா, இதோட கார்டினாலிட்டி 30. இப்போ இண்டெக்ஸ் 2ன்னு வந்துருச்சா? இண்டெக்ஸ் 2ன்னு வந்ததுனால அந்த கட்சி வந்து என்ன ஆயிரும்னா இஸ் நார்மல் சப் குரூப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன். எதனால் கான்ட்ரடிக்ஷன்னா, கான்ட்ரடிக்ஷன் 2, A5 has only normal subgroups ஐடென்டிட்டி A5 மட்டும்தான். ஸோ இதுக்கு எந்த ஒரு இதை தவிர வேறு எந்த ஒரு நார்மல் சப் குரூப்பும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன்னா, இது ஒரு சிம்பிள் குரூப். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு சிம்பிள் குரூப். ஓகேங்களா? அதனால் இது கான்ட்ரடிக்ஷன் வந்துடுச்சு. ஸோ அதனால் அவர் அசம்ஷன் வந்து ராங். அப்போ A5ல வந்து ஆர்டர் 30ல் வந்து ஒரு சப் குரூப் இருக்காது. ஓகேங்களா? ரைட். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஆல்ரெடி ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்போம். A5 வந்து A5 இது இஸ் த smallest non-abelian simple group. ஸோ நான்-abelianல ஸ்மாலஸ்ட் சிம்பிள் குரூப் வந்து யாருன்னா A5ன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலாக நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, எதனாலேன்னு தெரியல. ஸோ வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டு எழுதி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ வீடியோஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியல. ஓகே, பார்க்கலாம்.